अस्सलामुअलैकुम அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல்னா, இன்றைக்கி வந்து டுனா ஃபிஷ் பொரியல். இது ஏற்கனவே என் வீடியோவில் போட்டேன். இது எப்படி வைக்கணுங்கிறதையும் போட்டேன். என் வீடியோவை பார்த்துக்கிடுங்க. அது ரெடியாகி வருது. அதுக்கப்புறம் ஒரு ரசம் சாம்பார் வச்சுட்டேன். இப்போ காட்டுறேன். இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, கேரட்டை பொடியாக இந்த பாருங்கள் ஈக்கி மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இவ்வளோ வெங்காயம் இதையும் பொடியாக கட் பண்ணணும். தேவையான அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், காரத்துக்கு நம்ம வத்தல் பொடி, பெப்பர், ஜீரகப்பொடி இவ்வளோ போட்டு 2 முட்டை போட்டு பண்ண போகிறோம். இது நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சின்னு. நான் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் இது சரியாக வந்துடும். இது ஏற்கனவே மாசி பொரிக்கிறது எப்படி நான் போட்டிருப்பேன். டுனா ஃபிஷ் பொரியல் ரெடியாகி வருது. இன்னொரு அடுப்பை பற்ற வச்சுக்கிடும். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் விடணும். அதுக்கப்புறம் தேங்காயெலாம் எப்போதும் துருவி இப்படி பாக்ஸில் வச்சுருப்பேன். காலையில் எடுத்து வெளியே வச்சுருவேன். இது வந்து மாசி பொரியலுக்கு இறக்கும் போது தேங்காய் தூவி ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி இறங்கணும், இல்லைன்னா புளிச்சிரும். தேங்காய் வந்து நல்லா அந்த எண்ணெயில் வரட்டி எடுத்துகிட்டு தான் அடுப்பை ஆஃப் பண்ணணும். சரியா? சரி, இதுக்கு வந்து கொஞ்சோண்டு புளி ஊற்றணும். இறக்கும் போது ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துட்டு மாசிக்கு தக்கன தக்காளி கொஞ்சோண்டு தான் நான் புளி ஊற்றுவேன். ஏன்னா தக்காளி பழம் நிறைய போடுறதுனால புளி கம்மியாக ஊற்றுவேன். பாருங்கள், இவ்வளோ தான். ஒரு எலுமிச்சை பழத்துலேயும் பாதி அளவு தான் புளி வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்பில் சாமானை கழுவியாச்சு. கவுண்டர் டாப்பை தான் க்ளீன் பண்ணணும். பாருங்கள், இப்போ வந்து 2 முட்டையும் நல்லா அடிச்சுக்கிடணும். கேரட் வந்து 100 கிராம் பொடியாக துருவிட்டு அதில் ஒரு மாடியில் காய்ச்சி ஒரே ஒரு அவரைக்காய் அதையும் போட்டிருக்கேன். இது நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு செய்து பார்த்துட்டு. இது வந்து பச்சை மிளகாய். எங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் கம்மியாக தான் போடுவேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நிறைய போட்டுக்கிடுங்க. தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் தான் இது பண்ணணும். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேரட்டில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், நான் வந்து கேரட்டை முழுசாக தோல் எடுத்துட்டு கழுவிட்டு தான் வெட்டி அப்படியே வார வச்சிட்டேன். பாருங்கள், ஒன்று ஒன்றா உதிரியாக இருக்குது. இப்படி தான் காஞ்சி இருக்கணும் இது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா இவ்வளோ பெரிய கரண்டி செலவனால் வாங்கினேன். யூடியூப்புக்காக வேண்டி வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து இது அதுக்கு போடுற கருவேப்பிலை, மிளகாய், வெங்காயம் போட்டு இதிலையே தேவையான அளவு உப்பு போட்டுறோம். போட்டு நல்லா கிளறணும். இது நீல கரண்டியை வைக்கும் போது கையில் வந்து சூடு தாவாது. அதில் நீளமாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது. இது சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் பெப்பர் 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், வத்தல் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்றபாடி. நான் பல தடவை என் சமையலில் சொல்லியிருக்கேன். வத்தல் பொடி மட்டும் நாங்கள் காரம் கம்மியாக சேர்க்குறதுனால நாங்கள் கம்மியாக போடுறோம். நீங்கள் வந்து காரம் அதிகமாக போட்டுக்கிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. டுனா ஃபிஷ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை மூடிடும். உப்பு ஜாடியை நகட்டிடும். எண்ணெய் பாட்டிலு. இப்போ கேரட்டை போடும். நல்லா தண்ணி இல்லாமல் ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த கேரட்டை ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும். இந்த கேரட்டையும் வெங்காயத்தையும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த 2 முட்டையும் ஊற்றணும். இப்போது இதை வந்து ஒரு
தோடு இருக்கக்கூடாது, தோடை ஃபுல்லாக நீக்கிறணும். ஒரு தோடு விழுந்துட்டு நல்லா அடிக்கணும். வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கரிஞ்சிடக்கூடாது, தண்ணியே விடக்கூடாது. இந்த முட்டையிலையே அது நல்லா கேரட்டு நல்லா சுண்டி வரும்போது இந்த எக்கை வந்து ஊற்றி கிளறணும். கேரட் வெந்துட்டான்னு பார்ப்போம். இது மாடி தோட்டத்துக்கு கொண்டு போவேன். இந்த வத்தல் போட்டோன்னே காம்புது தொண்டை. சிம்மில் தான் வச்சுருக்கேன். அடுப்பை பாருங்கள் எவ்வளோ சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். இல்லை இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். சரியா? இதை மூடிடும். வத்தல் பொடி இருக்கட்டும், காரம் காணாதுன்னா ரெண்டாவது போட்டுக்கலாம். முட்டையை நல்லா அடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா அடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கணும். அதுக்கப்புறமாட்டி கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடும். கடன்னு வேலை முடியும், க்ளீனிங் வேலையும் முடிஞ்சிடும். இன்னொரு பேப்பர் ரெடியாக வச்சுருப்பேன். இந்த பூ பாண்டிச்சேரி பீச்சில் வந்து கடைகள் போட்டிருப்பாங்க. பாண்டிச்சேரியில் அங்கே வாங்கினேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம வந்து இந்த முட்டை கலவையை ஊற்றணும். இந்த கேரட்டை அப்படியே போட்டு கிளறி இந்த முட்டை கலவை அதை ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடும். நெய் ஊற்றணும். ஃபஸ்ட்டு தேங்காய் நெய்யில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும். கை விடாமல் கிளறணும். இது சப்பாத்திக்கு திங்கலாம், எல்லா சாதத்துக்கும் திங்கலாம். இந்த வத்தல் பொடி எண்ணெயில் போட்டோடனே காரம் வந்துடுது. தொண்டை பரண்ட ஆரம்பிச்சிடும். இப்போ நெய் ஊற்றிடும். நெய் ஊற்றினா நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இந்த கேரட் முட்டை போட்டு வைக்கிற இது ரெடி ஆயிட்டு பாருங்கள். சுட சுட சோறு,
சூடான ஒரு சாம்பார், முருங்கைக்காய், கத்தரிக்காய், காலிஃப்ளவர் போட்டு ஒரு சாம்பார். இங்கே பாருங்கள், காலிஃப்ளவரு, முருங்கைக்காய் போட்டு கத்தரிக்காய் போட்டு ஒரு சாம்பார். அதுக்கப்புறம் மாசி சம்பல். இந்த மாசி சம்பல் எலுமிச்சை சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிடலாம். ரசம் வச்சு வெறும் சோறுக்கு கூட நம்ம இதை வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா கடைகளிலும் மாசி பொடியும் கிடைக்கும், மாசியும் கிடைக்கும். ஒரு பாக்கெட் மாசி வந்து 10 ரூபா. அது 2 பேருக்கு போதும். அதுக்கப்புறம் கேரட் முட்டை போட்ட ஒரு பொரியல், எக் கேரட் பொரியல். இதை வந்து நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கேரட்டு வந்து தனியாக திங்காத குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த முட்டை போட்டு பண்ணி கொடுத்து பாருங்கள், செய்து கொடுத்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காரம் வந்து நல்லா போட்டுக்கிடலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து குறைவான காரம் தான் செல்லும். பச்சை மிளகாய் நிறைய போடுங்க, வத்தல் பொடி போடுங்க, நல்லாயிருக்கும். கேரட்டு போடும்போது கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, அருமையான சுவையான ஒரு மாசி சம்பல், கேரட் எக் பொரியல், சாம்பார், சுட சுட சோறு. இந்த சமையல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தயவு செய்து எல்லோரும் பார்க்குறவங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.